ஜெயிலர் தொடர்ந்து பெரிய பெரிய சாதனைகள்லாம் ஈஸியாக வெறும் 10 நாளில் 20 நாளில் முறியடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த படம் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் ஃபுட்ஃபால் அதிகமாக வச்சுருக்கக்கூடிய படங்களில் டாப் 5 என்னென்ன படம் இருக்குது, அதில் ஜெயிலர் எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நான் சொன்ன அதிக ஃபுட்ஃபால் திரைப்படங்களில் 1940 காலகட்டத்தில் வந்த ஒரு படமும் இருக்குது. அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 12 இயர்ஸ் ஆஃப் மங்காத்தா. ஸோ மங்காத்தா படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ பாதி பேர் அதை கரெக்டாக சொல்லியிருந்தீங்க, பாதி பேர் தப்பாகவே சொல்லியிருந்தீங்க, பாதி பேர் கிழக்கு வாசல்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த படம், அந்த ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, கார்த்திக்கும் ரேவதியும் நடித்த தெய்வ வாக்கு படம் தான். தெய்வ வாக்கு படத்தில் வரக்கூடிய ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் முன்னே அப்படிங்கிற ஒரு பாடலில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜிபி அப்படிங்கிறவர், அப்புறம் தினேஷ் அப்படிங்கிறவங்க, அப்புறம் ஸ்மியூல் ராக்கர், அப்புறம் வேர்ல்டு மணி கிங்கு, இது இல்லாமல் யூசர்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க பேர் தெரில. ஸோ இந்த 5 பேர் தான் இப்போதைக்கு கரெக்டாக முதல் 5 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். வசூல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. ஸோ தெலுங்கில் பெடூரலங்கா அந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 1,28,00,000, வேர்ல்டு வைடு 1,40,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் 8,61,00,000, வேர்ல்டு வைடு 9,99,00,000, 10 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வசூல். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த படம் ஒரு பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு 9லேருந்து 10 கோடி வசூல் பண்ணாலே போதுன்னு. ஸோ அதை பண்ணிடுச்சு. அப்புறம் RDX அந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் மலையாளம் கேரளாவில் 4,65,00,000. ஸோ நேற்று பெரிய வசூல் எடுத்திருக்கு. நேற்றுமே அங்கே ஹாலிடே தான். ஸோ வேர்ல்டு வைடு 6,15,00,000. கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா 18,04,00,000, வேர்ல்டு வைடு 22,46,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு. பெரிய ஷேர், பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் நம்ம அதை தெளிவாக சொல்லுவோம். அப்புறம் ஓ மை காட் 2 அந்த படத்தோட Day 20 கலெக்ஷன் இந்தியாவில் 1,78,00,000, வேர்ல்டு வைடு 1,97,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 158,68,00,000, வேர்ல்டு வைடு 189,78,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 150 கோடி. ஆல்ரெடி இந்த படம் அந்த பிரேக் இவன் பண்ணி ப்ராஃபிட்லாம் எடுத்துருச்சு. அப்புறம் கதார் 2 அந்த படத்தோட Day 20 கலெக்ஷன் இந்தியாவில் 8,48,00,000, வேர்ல்டு வைடு 9,38,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று பெரிய வசூல் எடுத்திருக்கு. இந்தியா முழுக்க 531,14,00,000, வேர்ல்டு வைடு 619,13,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய ஷேர், பெரிய ப்ராஃபிட் இந்த படத்துக்குமே. அப்புறம் ட்ரீம் கேர்ள் 2 அந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் இந்தியாவில் 7,87,00,000, வேர்ல்டு வைடு 8,74,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் 79,98,00,000, 80 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணிடுச்சு. இந்த படத்தோட ஷேர், இந்த ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ்லாம் வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அப்புறம் கிங் ஆஃப் கோதா அந்த படத்தோட Day 7 கலெக்ஷன் கேரளாவில் 97,00,000, வேர்ல்டு வைடு 1,53,00,000. இதுவரையும் கேரளாவில் 17,37,00,000, வேர்ல்டு வைடு 39,91,00,000. இந்த படம் இதுவரையும் எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ நாளைக்கு வீடியோலேயே பார்த்துருவோம். அது நம்ம அடிய படத்தோட Day 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 11,00,000, வேர்ல்டு வைடு 14,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் தமிழ்நாட்டில் டோட்டலாக இதுவரையும் 6 நாள் கலெக்ஷன் 1,75,00,000, வேர்ல்டு வைடு 2,17,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படமே ஒரு பெரிய வசூல்லாம் எடுக்கல, டிசாஸ்டர் தான். ஸோ பெருசாக பேசப்பட்டது, பெருசாக எல்லாரையும் கவர்ந்த ஒரு படமாக டீசராக இருந்தது. அதோட போஸ்டர் எல்லாமே எல்லாரையும் கவர்ந்தது. ஆனால் படம் கவரலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் ஜெயிலர் படத்தோட Day 21 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,08,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 37,00,000, கர்நாடகாவில் 31,00,000, கேரளாவில் 91,00,000, அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5,00,000, ஓவர்சீஸில் 1,03,00,000, வேர்ல்டு வைடு 3,75,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு 21வது நாள். அப்புறம் இதுவரையும் தமிழ்நாட்டில் 170,18,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 69,25,00,000, கர்நாடகாவில் 55,03,00,000, கேரளாவில் 50,06,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12,36,00,000, ஓவர்சீஸ் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 199,78,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கு
அடுத்ததாக வேர்ல்டு வைடு 564 கோடியே 66 லட்சம், ஒரு மிகப்பெரிய வசூல், மிகப்பெரிய ஷேரு, மிகப்பெரிய ப்ராஃபிட்டு. இது இல்லாமல் இந்த படம் 21 நாளில் இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி, அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இதுவரையும் தமிழ் சினிமாவில் அதிகமாக ஃபுட்ஃபால் வச்சுருக்க படங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் ஒரு டாப் 5 அது பார்ப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய 5 படங்களை பார்ப்போம். அதில் வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து 2.0. ஸோ 2.0 வந்து 2018ஆம் ஆண்டு வந்த படம். தமிழ்நாடு, அதே மாதிரியே ஒரு பக்கம் ஆந்திரா, கேரளான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பெரிய கலெக்ஷன். அதுவும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டு. நார்த் இந்தியாவில் 260 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணிச்சு. ஸோ அங்கே தான் அந்த பெரிய ஃபுட்ஃபால்ஸ், பெரிய நம்பரே வந்தது. 3 கோடியே 60 லட்சம் ஃபுட்ஃபால் வந்திருக்கு 2.0 படத்துக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் 2வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து 1996ஆம் ஆண்டு வந்த உலகநாயகன் அவர்களோட இந்தியன் ஷங்கர் அவர்களோட இயக்கத்தில் வந்த படம். இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து இந்துஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்தது. அப்புறம் பாரத நாயக்குடு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் ஒரு பெரிய ஹிட்டு. ஹிந்திலேயே வந்து 1 மாதம் கழிச்சு ரிலீஸ் ஆகி அங்கேயே 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அதே மாதிரியே இந்த படம் தெலுங்குலேயுமே பெரிய வசூல். தெலுங்கில் மட்டுமே 11 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு அந்த காலகட்டத்தில், அதாவது 96ல் அவ்வளோ பெரிய வசூல். அப்புறம் ஓவர்சீஸ்லேயுமே இந்த படம் வந்து ஒரு பெரிய வசூல் எடுத்தது. ஸோ 60 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் எடுத்தது. 3 கோடியே 15 லட்சம் ஃபுட்ஃபால் இந்த படத்துக்கு வந்திருக்கு 1996லேயே, ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து எந்திரன் 2010. இது வந்து 3 கோடியே 5 லட்சம் வந்து ஃபுட்ஃபால் வச்சுருக்கு. இந்த படமே ஹிந்தியில் ஒரு பெரிய வசூல். ஸோ இந்த படம் தான் வந்து தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே காமிச்ச படம். அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கிறதுக்கே இங்கே நிறையா ப்ரொடியூசர்ஸ் முன் வந்தாங்க. ஸோ எந்திரன் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான படம். அப்புறம் 4வது இடத்தை பிடிச்சிருக்க படம் தான் வந்து நான் சொன்ன படம். 1940 காலகட்டத்தில் வந்த படம். இதில் டாப் 5ல் இருக்குது. ஸோ ஆமாங்க, சந்திரலேகா. ஸோ வந்து அந்த சமயத்திலே அது ஒரு, இப்போதைக்கு சொல்லணும்னா பேன் இந்தியா. அந்த சமயத்தில் அது வந்து இந்தியா முழுக்க ஹிட்டான ஒரு படம். இந்தியா முழுக்க எல்லாரும் பேசப்பட்ட படம். இந்தியாவிலே முதல் முறையாக 30 லட்சம் செலவு பண்ணி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு காமிச்சதும் தமிழ் சினிமா தான். இந்தியாவிலே முதல் முறையாக 1 கோடிக்கு மேலே வசூல் எடுக்க முடியும்னு காமிச்சதும் தமிழ் சினிமா தான். ஸோ சந்திரலேகா 1948 3 கோடியே 4 லட்சம் ஃபுட்ஃபால் வச்சுருக்குங்க இந்த படம். ஒரு மிகப்பெரிய வசூல். ஏன்னா அந்த சமயத்தில் இந்தியாவோட பாப்புலேஷனே 35 கோடி தான். இன்றைக்கி வந்து 3 கோடி 4 கோடி அந்த ஃபுட்ஃபால் எடுக்கிறதுங்கிறது வேறு. அன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷனில் 10% வந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதனாலே இந்த படம் இன்றைக்கி காலகட்டத்துக்கு அந்த டிக்கெட்டு, இன்ஃப்ளேஷன் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தா 2000 கோடி 3000 கோடி போகும். அவ்வளோ பெரிய ஹிட்டு. இன்றைக்கி பாகுபலி, இந்த KGF, RRRலாம் இதுக்கு முன்னாடி கூட கால் தூசி கூட பெறாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுதான் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கடுத்ததான் சிவாஜி 5வது இடத்தை பிடிச்சிருக்கு 2007ஆம் ஆண்டு 2 கோடியே 75 லட்சம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஃபுட்ஃபால் வந்திருக்கு. ஸோ இப்போ ஜெயிலர் இதில் எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்கு, எவ்வளோ ஃபுட்ஃபால் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 2 கோடியே 31 லட்சம் 21 நாளில் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரியே இந்த படம் வந்து எல்லா இடத்துலையுமே பெரிய ஃபுட்ஃபால். ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 90 லட்சம் கிட்ட இந்த படத்துக்கு இதுவரை 21 நாளில் ஃபுட்ஃபால் வந்திருக்கு. அப்புறம் கேரளாவில் பெரிய ஃபுட்ஃபால். கேரளாவில் 37 லட்சம் 38 லட்சம் கிட்ட ஃபுட்ஃபால் வந்திருக்கு. அதே மாதிரியே ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பெரிய ஃபுட்ஃபால் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து 2 கோடியே 31 லட்சம் இந்த படத்துக்கு வந்து ஃபுட்ஃபால் வந்திருக்குங்க 21 நாளில். மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த 3 கோடியே 60 லட்சம் அப்படிங்கிற அந்த ஃபுட்ஃபாலை பிரேக் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறது தெரில. ஆனால் இதில் நான் பெரிய சம்பவமாக பார்க்குறது சந்திரலேகா தான். ஏன்னா 1948 காலகட்டத்திலே சினிமானா என்னன்னே தெரியாத இண்டஸ்ட்ரி இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி பெரிய இண்டஸ்ட்ரி அதெல்லாம் மாறிடுச்சு. சினிமாவை எடுக்கவே தெரியாத இண்டஸ்ட்ரி இருந்த காலகட்டத்திலலாம் தமிழ் சினிமா இந்தியா முழுக்கல்ல உலகம் முழுக்க போய் பெரிய பேர் வாங்கின ஒரு படம் தான் சந்திரலேகா. ஸோ ஜெயிலர் வந்து இப்போதைக்கு இந்த ஃபுட்ஃபால் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 13வது இடத்துல இருக்குது. அதுவும் வெறும் 21 நாளில். கண்டிப்பாக இது முன்னாடி வரும். இதுக்கப்புறம் நிறைய எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்களே இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதை தாண்டி வருதா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து தான் நான் மங்காத்தா படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதே நாளில் தான் 2011 வந்து ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து 12 வருஷத்தை வந்து கடந்து வந்திருக்கு இந்த படம். இன்றைக்குமே இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்குமே அஜித் ரசிகர்கள் மார் தட்டி சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பெரிய சம்பவம் பண்ண படம் தான் மங்காத்தா. ஸோ இந்த படம் எப்படி வந்து இவ்வளோ பெரிய வசூலாச்சு, எதனால் வந்து
வந்து இன்னுமே வந்து இந்த படத்தை எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அஜித் இந்த படத்தில் பண்ண அந்த நெகட்டிவ் ரோல் தான். ஸோ கடைசி வரையுமே கடைசியில் அந்த திருந்துவார் அதெல்லாம் கிடையாது. படம் ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான். கடைசியிலேயும் அவர் நெகட்டிவாக தான் இருப்பார். ஸோ அந்த திருந்துற கதையே கிடையாது இதில். ஸோ அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமே நிறையா படங்கள் வந்து அஜித் அவர்கள் அது தொடர்ந்து பண்ணார். ஸோ அவர் ரொம்ப நல்லவராக நடித்தா கூட ஏற்றுக்க மாட்டாங்க. விவேகம்லாம் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப நல்லவராக நடித்தார், ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் 24 கோடி. தமிழ்நாட்டில் 48 கோடியே 65 லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 3 கோடியே 40 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 75 லட்சம், ஆந்திராவில் 4 கோடியே 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60 லட்சம், ஓவர்சீஸில் 14 கோடியே 30 லட்சம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 74 கோடியே 25 லட்சம் 2011 மிகப்பெரிய வசூல் இது. ஸோ அப்புறம் ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 40 கோடியே 30 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். அஜித் அவர்களோட கெரியர்லேயே ஒரு முக்கியமான படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.